ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஏற்கனவே ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணனாட்டி தான் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேல் போர்ஷன் மட்டும் இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மேல் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். க்ளூ அதுக்கப்புறம் தண்ணி இது ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்சர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் அந்த பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரஷ் ரொம்ப சின்னதாக இருந்தனாடி தான் ஒட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. பெரிய ப்ரஷ்ஷாக இருந்திருந்தால் சீக்கிரமாக ஒட்டி இருந்திருக்கலாம். இது மாதிரி அந்த பாட்டில் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வால்புட்டி பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். வால்புட்டி பவுடர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ வந்துட்டு அதிகமாக தண்ணி போயிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து அந்த வால்புட்டி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு மாவு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கை கழுவிட்டு அந்த மாவை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஈர துணியில் போட்டு வச்சுருங்க. இல்லை அப்படின்னா அந்த மாவு ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச மாவில் வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி வந்து உருட்டிக்கிறேன். இது மாதிரி உருட்டுனதுக்கப்புறம் அதோட மேல் சைடு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த டோவை வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இது மாதிரி அமுத்தி விடுங்க. வந்து இது மாதிரி வந்து அதை அமுத்தி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இது மாதிரி ரவுண்ட்ஸ் வந்துட்டு நான் செஞ்சுக்கிறேன். அந்த டோவில் இது மாதிரி பால்ஸ் செஞ்சு அந்த நம்ம மேலே ஒட்டணும் இல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க இந்த பால்ஸை. இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு இது மாதிரி கோடு கோடாக வந்து டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸ் இல்லை அப்படின்னா அதை கத்தி வச்சு இது மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. மேலே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இது மாதிரி வந்து உருட்டிக்கிறேன் அந்த டோவை. உருட்டினதுக்கப்புறம் இந்த மேலே நம்ம பால்ஸ் ஒட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து இதை ஒட்டிக்கிறேன். கீழே ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் வந்து நான் இதே மாதிரி தான் வந்து ஒட்டிக்க போகிறேன். திரட்டிட்டு அது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தடிமனாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து பாட்டிலுக்கு கீழே போயிடும். நம்ம இப்போ பாட்டில் மூடி எந்த இடத்துல மூடுமோ அந்த இடத்துல வந்து செஞ்சிட்ருந்தோம். இப்போ நம்ம ஒட்டுறது வந்துட்டு பாட்டிலுக்கு கீழே போயிடும். இது மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வந்துட்டு செஞ்சுக்கிறேன். சின்ன சின்ன பால்ஸ் செஞ்சுட்டு இந்த இப்போ ஒட்டணும் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, சின்ன கேப்பு, அந்த கேப்பில் வந்துட்டு இந்த சின்ன பால்ஸை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த சின்ன பால்ஸை வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஐ ட்ராப் இருக்கும் இல்லையா, வாட்டர் ட்ராப், ஐ ட்ராப்னு சொல்லுவாங்களே, அந்த ஷேப்க்கு வந்துட்டு செஞ்சுக்கிறேன். இது மாதிரி செஞ்சுட்டு அந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு அதை வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா ஒரு பூவோட பெட்டல் ஷேப்க்கு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனாவை எடுத்து அதுக்கு கீழே இது மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி சுற்றி செஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி உருட்டிட்டு அந்த டோவை வந்துட்டு அதுக்கு கீழே அந்த டிசைனுக்கு கீழே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டுக்கிறேன். அமுத்தி விட்டதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி அந்த டூலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி கோடு மாதிரி வந்து செஞ்சுக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த உருட்டிட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ஸ்பைரல் மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி உருட்டிட்டு இந்த மாவை வந்து இது மாதிரி ஸ்பைரல் மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒட்டினதுக்கு விட இது கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு சுற்றி ஒட்டிக்கிறேன். இப்போ சுற்றி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக வந்துட்டு நான் உருட்டிட்டு அந்த ஸ்பைரலுக்கு 2 கொத்துக்கும் நடுவில் இது மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பேலன்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இன்னொன்று வந்து தடிமனாக தான் வந்து உருட்டியிருக்கேன் இதையுமே, அதை வந்துட்டு இது மாதிரி அதுக்கு கீழே அந்த ஸ்பைரலுக்கு கீழே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதையும் கொஞ்சம் வந்து இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. சுற்றி வந்து நல்லா அதை அமுத்தி விட்டுட்டு அப்புறம் ஒட்டின இடத்துல 2யும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு வந்து உருட்டினது சின்னது அதாவது முன்னாடி ஒட்டினதை விட இது வந்துட்டு சின்னது. அதை வந்துட்டு இது மாதிரி சுற்றி வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இது மாதிரி தட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே க்ளூ போட்டுட்டு அதை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேனாவோட இந்த இதற்குள்ளேயே ரவுண்டு அந்த ரவுண்டு யூஸ் பண்ணி இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு தட்டை கூட செஞ்சு அதுக்கு பக்கத்தாண்டியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் அதையும் அந்த பேனாவோட எடுத்து அதை வந்து இது மாதிரி அதாவது டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டிசைன் வந்துட்டு நடுவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு சுற்றியும் இது மாதிரி டாட்ஸாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுற்றியும் ஃபுல்லாக வந்து நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாட்டி அதில் கொஞ்சம் பார்ட் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்ட் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் பீஸ் வந்து சின்னதாக வந்து செஞ்சுக்கிறேன். அது உருட்டிட்டு அந்த பீஸ் இது மாதிரி சிக்கு போட்டிங்கன்னா வராது, கிளே மாதிரி ஒட்டிக்கும். ஏன்னா வால்பொட்டி டோ வந்து நல்லா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து. அதே மாதிரி சின்னதாக உருட்டிட்டு அந்த டிசைனுக்கு கீழே வந்து நான் அதை ஒட்டினதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இருக்கிற எல்லா போர்ஷன்லேயும் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்று அந்த டோவை வச்சு உருட்டிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி அமுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இது மாதிரி போட்டுட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வால்பொட்டி டோல செஞ்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு அமுத்துனீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிரும். எவ்வளோ தின்னாக அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது மாதிரி மேலே வந்து இருக்கிற லைன்ஸ் வந்துட்டு நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இது மாதிரி அதில் கோடாக வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கிற டிசைன் ஃபுல்லாகவே இது மாதிரி கோடாக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக மிச்சம் இருக்கிற போர்ஷனுக்கும் அந்த வால்பொட்டி டோவை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அங்கேயும் இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி பால்ஸ் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பால்ஸ் தான். அந்த பால்ஸ் செஞ்சுட்டு அந்த ரவுண்ட் நம்ம கோடு கொடுத்தோம் இல்லையா, அந்த டிசைனுக்கு கீழே வந்து இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டை ஒரு பெல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் செய்ய எனக்கு அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கால் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரல் வந்துட்டு மிச்சமான வால்பொட்டி டோல பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இது மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அதை விட சின்ன பீஸ், அதுக்கு மேலே அதை விட சின்ன பீஸ் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு கம்பியை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஹேங்கிங்க்காக. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. நீங்கள் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட கலரிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோல்டன் கலர் டச்சப் கொடுக்க போகிறேன். நீங்கள் பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் எடுத்து இது மாதிரி அதில் நம்ம பண்ண டிசைன்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ப்ரஷ்ஷில் கூட பண்ணலாம். அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரஷ்ஷில் வந்துட்டு நிறைய பெயிண்ட் இருக்கக்கூடாது. ப்ரஷ் வந்துட்டு ட்ரையாக இருக்கிறப்போ கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து இது மாதிரி வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையை வச்சு கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையில் கொஞ்சம் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டைப்பில் வந்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியே ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன், எல்லா டிசைன்ஸையுமே. ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தா என்னென்னலாம் தோணுதுன்னா ஒரு கேர்ள் மாதிரி தோணுது, ஒரு பெல் மாதிரி தோணுது, ஒரு கோயில் கோபுரம் மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். சேவ் ட்ரீஸ். பாய்.